ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து அவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்க தேவன் கிருபை செய்தபடினாலே என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். परमेश्वर की बड़ा दया अनुग्रह के कारण हम इस स्थान पर उपस्थित होकर परमेश्वर की स्तुति आराधना करने के लिए परमेश्वर ने एकत्रित किया, मैं परमेश्वर को धन्यवाद देना चाहता हूँ. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். हम परमेश्वर के वचन की ओर जाएंगे. கலாத்தியர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை தெளிவாய் வாசியுங்கள். கலாத்தியன் சாப்டர் 6 verse 6. गलातियों की किताब 6वां अध्याय 6वां वचन को हम पढ़ेंगे. जो वचन की शिक्षा पाता है वह सब अच्छी वस्तुओं में सिखाने वाले को भागी करे. ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். हम अपने सिर को झुकाकर हम प्रार्थना करेंगे. கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். परमेश्वर हमसे बातें करे. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படட்டும். परमेश्वर की पवित्र आत्मा हमसे भिड़े. பேச பேச ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையில் செல்வேன். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையில் செல்வேன். ஆசித்தே தாரணனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திட ஆசித்தே தாரணனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திட பேச பேசும் ஜெபம் செய்யும் போதே ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. ஆமென். அல்லேலூயா. மறுபடியுமாய் ஒருவர் இந்த வசனத்தை தெளிவாய் சத்தமாய் வாசியுங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே இரண்டு விதமான பெயரை நாம் காண்கிறோம். அல்லது ரெண்டு விதமான கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் படிச்சீங்களா வசனத்தை? எல்லாரும் படிங்க வசனத்தை, எல்லாரும் படிங்க. எவ்வளவு சத்தமா வாசித்தீங்க தெரியுமா? அம்பர்நாத்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேட்டு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே கேட்டிருக்குமா என்னன்னு தெரியல. திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன்.
இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொடுக்கும் பொழுது இதை நான் பேசணுமா ஆண்டவரேன்னு கேட்டேன். जब ये वचन परमेश्वर ने मुझे बताया तब मैंने पूछा कि इस वचन के बारे में मैं बात करना है क्या। அவர் சொன்னார், நீ பேசாத, நான் பேசுவேன் அப்படின்னு. परमेश्वर ने कहा आप नहीं बात करना, आपके बदले में मैं बात எனக்கு करूंगा। தெரியும் நீங்க தான் பேசுவீங்க, ஆனா நான் அதுக்கு நிக்கணுமான்னு கேட்டேன். मैंने कहा कि आप बात करेंगे लेकिन उसके लिए मुझे खड़ा உன் रहना வேலை है நிக்க क्या? வேண்டிய வேலை நெல்லு, நான் பேசுவேன் அப்படின்னார். उन्होंने कहा तेरा काम है खड़ा रहना, खड़े रहना, मैं बात कर लूंगा। என்ன சில வார்த்தைகள் வசனங்கள் அதை சொல்லும் பொழுது மற்றவர்கள் அதை உடனே ஊழியக்காரரை தவறாய் சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ऐसे कुछ वचन जो है वो सेवक लोगों को गलत रीति से ठहरा देता है। ஏன்னா இந்த வசனத்திலே இருந்து வெளிப்படக்கூடியதான அந்த சத்தியமானது ये वचन में का जो सच्चाई को प्रकट करना है वो कार्य। ஒருவேளை சில பேருக்கு அது புரிந்து கொள்ளலைன்னு சொன்னா, ஊழியக்காரருக்கு பண ஆசை வந்துருச்சு போல இருக்கு, ஊழியக்காரருக்கு வேற ஏதாவது உலக பிரகாரமான ஆசை வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். अगर वो वचन के प्रकटीकरण सही से नहीं सुन पाए, समझ पाएंगे तो लोग समझेंगे कि सेवक को बड़ा पैसे की जरूरत है, ऐसे करके। அப்ப இதெல்லாம் முன்கூட்டியே நாங்கள் தெரிந்து கொண்டுதான் அவர் சொல்ல வேண்டியதை வேறு வழி இல்லாமல் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். जब ये वचन प्रकट करता है तो हमें कोई रास्ता नहीं रहता, फिर भी हम ये वचन के बारे में आपको प्रकट ஏச்சு வந்தாலும் சரி, பேச்சு வந்தாலும் சரி, அல்லது விரோதமாய் புறங்கூறி தூற்றினாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைகளை அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமையா இருக்கிறது. कोई बुरा बोले या डांटे या परमेश्वर के वचन के विरोध में हमें बुरा ठहराए तो भी हम परमेश्वर ஏனென்றால் இந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. क्योंकि परमेश्वर की पवित्र आत्मा के द्वारा दिया गया ये वचन। அதுவும் இந்த வார்த்தை புறஜாதிகளுக்கோ அவிசுவாசிகளுக்கோ கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல. ये जो वचन है अन्य जाति और अविश्वासी लोगों को नहीं दिया गया है। சபைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ये सिर्फ केवल कलीसिया के लिए சபைக்கு दिया है। கொடுக்கக்கூடிய வார்த்தை சபையின் மூலமாய்த்தான் வெளிப்படும். कलीसिया के लिए दिया है तो सिर्फ केवल कलीसिया के द्वारा ही वो प्रकट சபையின் வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய்த்தான் வெளிப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. उनका वचन कहता है उनका अनंत जो ज्ञान है वो कलीसिया के द्वारा ही प्रकट होगा। இன்னைக்கு உலகம் முழுவதும் அநேக சுவிசேஷகர்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவர்கள், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அநேகர் காணப்படலாம். आजकल बहुत सेवकाई में ऐसे भविष्यवक्ता करते हैं, சுவிசேஷகர்கள், वो सुसमाचार सुनाते हैं, தீர்க்கதரிசிகள் भविष्यवक्ता करते இன்னைக்கு हैं। நிறைய மண்டி போயிருக்காங்களா இல்லையா? ऐसे बहुत लोग उससे गए हैं। இன்னைக்கு மெயினா வெளியில தெரியறவங்க யார்? அவங்க தானே தெரியுறாங்க. बाहर कौन दिखते हैं? वही लोग दिखते हैं। தேவன் 5 விதமான ஊழியத்தை சபையில வைத்திருக்கின்றார். परमेश्वर ने सभा में केवल 5 तरह का ஆனால் सुसमाचार உலகத்திலே அதிகமாய் காண்பிக்கப்படுவது சுவிசேஷகமும், நாங்க தீர்க்கதரிசியும், அப்புறம் நாங்க வேற என்ன சொன்னேன்? மறந்து போச்சா? சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்புறம் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவர்கள். भविष्यवक्ता करना, अद्भुत कार्य करना, सुसमाचार सुनाने वाले। இவர்களை பற்றி தான் உலகத்திலே பெரும்பாலும் பேசப்படுகிறது. इनके बारे में संसार में बहुत बातें चर्चा करते हैं। இதிலே மெய்ப்பர்களை குறித்தும், மெய்ப்பர்களோடு கூட சேர்ந்து கொடுக்கப்பட்ட ஊழியமாகிய போதகத்தை குறித்தும், इसमें चरवाहा के बारे में, चरवाहा के साथ में जो भेड़िया है और उनके जो सेवक है उनके बारे में 5 விதமான ஊழியங்களுக்கும் தலைமையா இருக்கக்கூடியதான அப்போஸ்தலருடைய கிரியைகளை குறித்தும் 5 प्रकार के सेवक के कारण அதிகமாய் பேசப்படுவதில்லை, வெளியே ஷோ காண்பிக்கப்படுவதும் இல்லை. इसके बारे में ज्यादा नहीं बात करते और ज्यादा शो भी नहीं करते बाहर। அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் फिर भी சபை என்று வரும் பொழுது जब कलीसिया करके आता है, சபைக்குள் தான் இந்த ஊழியங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பவுல் அதை அழகாக எழுதி வைத்திருக்கின்றார். कलीसिया के अंदर ही रहना है करके पौलुस के எழுதியிருந்தாலும், தெசலோனிக்கருக்கு எழுதியிருந்தாலும்
இந்த ஊழியங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து அழகாக அவர் தேவ ஆவியினால் உணர்த்தப்பட்டு அவர் எழுதியிருக்கிறார். अगर दूसरे कोई किताब में तीमुथियुस और थिस्सलुनीके में भी लिखा रहेगा तो सही तरह से उसके बारे में वर्णन किया गया है. இந்த வசனத்திலே ரெண்டு விதமான பேரை நான் சொன்ன ரெண்டு விதமான கூட்டத்தை இங்கே அவர் சொல்லி இருக்கின்றார். यहाँ पे दो लोगों के बारे में बताया है और दो झुंड के बारे में बताया ஒன்று है. திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன். जो है वचन की शिक्षा को पाता है. யார் அவங்க? वो कौन है? திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவர்கள் யார்? वचन को शिक्षा पाता है. சொல்லுங்க சொல்லுங்க, சரியோ தவறு? யாரு? விசுவாசிகள். நீங்க என்ன சொன்னீங்க? ஊழியக்காரர்கள், விசுவாசிகள். அப்போ திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், அடுத்து உபதேசிக்கிறவன். सब वस्तुओं में सिखाने वालों உபதேசிக்கிறவன் யாரு? ஊழியக்காரன். உபதேசிக்கப்படுகிறவர்கள் யாரு? அவங்களும் ஊழியக்காரா இருக்க முடியாது. அவங்க யாரு? விசுவாசிகள். அப்போ ஊழியக்காரரும் அல்லது மேய்ப்பரும் விசுவாசிகளும் எவ்விதமாய் இருக்க வேண்டும், எவ்விதமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ये वचन में ऐसे बताया है सेवक और कलीसिया के जो झुंड है उसके बारे में ही यहाँ पे बताया है. அதாவது திருவசனத்தை உபதேசிக்கப்படுகிறவன் என்று சொன்னால் திருவசனத்தை அல்லது கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை கேட்கிறவர்கள். जो वचन की शिक्षा को पाता है उसका मतलब है जो परमेश्वर की ओर से आने वाले वचन को पाने. அடுத்து உபதேசிக்கிறவன். जो दूसरों को बांटता है. உபதேசம் எங்கிருந்து வெளிப்படும் தெரியுமா? वो उपदेश कहाँ से प्रकट होता சுவிசேஷ है? கூட்டத்திலே வெளிப்படாது. वो सुसमाचार के झुंड से नहीं मिलता. தீர்க்கதரிசியின் இடத்துல வெளிப்படாது. वो भविष्यवक्ता के द्वारा भी नहीं मिलेगा. அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற இடத்துல வெளிப்படாது. अद्भुत कार्य करने वालों से भी नहीं मिलेगा. எங்க இருந்து வெளிப்படும் தெரியுமா? कहाँ से प्रकट होगा? அது சபையின் மூலமாய், சபையை நடத்தக்கூடிய மெய்ப்பன் மூலமாக, மெய்ப்பனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த போதகத்தின் மூலமாகத்தான் அது வெளிப்படும். वो कलीसिया में अपने लिए चराने वाला जो रखा है सेवक है उनके द्वारा ही वो प्रकट होगा. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கொடுத்த பொழுது ஜனங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். यीशु मसीह ने जब सुसमाचार दिया तब वहाँ के लोग खुशी से उसे अपना ஊன் இயேசுவை புகழ்ந்தார்கள். हो करके परमेश्वर की ये கவனிங்க. बड़ाई कर रहे थे. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கொடுத்து அற்புதங்கள் அடையாளங்களை செய்து சாப்பிடலாம் கொடுத்த போது இயேசு வாழ்க வாழ்க வாழ்க, அவர் தான் ராஜா அப்படின்லாம் சொன்னாங்க. जब सुसमाचार सुनाने के बाद उनको अद्भुत कार्य बता के खाने को दिया था परमेश्वर की அதே இயேசு वही यीशु मसीह உபதேசத்தை கொடுத்த பொழுது उपदेश देने लगा. கூட இந்த சீஷர்களே பின்வாங்கி போனார். उनके साथ में जो शिष्य थे वो ही पीछे हट गए. அதுல 12 பேர் தான் மிஞ்சினாங்க. उसमें केवल 12 लोग बचे थे. நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. मैं யோவான்ல नहीं நீங்க कहता हूँ, ये யோவான்ல வாஸ்து பார்த்தா தெரியும். बताया है. அவர் உபதேசத்தை கொடுத்த பொழுது जब उन्होंने उपदेश दिया था ஜனங்கள், தூரத்துல இருந்த ஜனங்கள் முறுமுறுக்கல. दूर के लोग जो है वो कुड़कुड़ा नहीं அவரை பின்பற்றின சீஷர்கள் अनेகர் இருந்தார்கள். उनका पीछा किया बहुत शिष्य இயேசு थे. தெரிந்து கொண்ட சீஷர்களை விட இன்னும் அதிக சீஷர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். यीशु को जानने वाले शिष्य से भी अधिक शिष्य वहाँ पर थे. அவர்களிலே சில பேர் என்ன செய்தாங்களா? वहाँ में से कई लोग ने क्या किया? யார் இந்த உபதேசத்தை கேட்கக்கூடும்? कौन ये उपदेश को सुनना चाहता है? இந்த உபதேசம் எப்படிப்பட்டது? ये उपदेश ऐसे कैसा है? சுவிசேஷத்தை சொன்ன பொழுது जब सुसमाचार மனம் सुना திரும்ப, रहे थे, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, பிதா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அற்புதங்கள் அடையாளங்களை செய்து பிசாசுகளை விரட்டி நோய்களை சுகமாக்கி, குஷ்டரோகியை சுகமாக்கி, குருடனுக்கு பார்வை கொடுத்து இன்னும் பல காரியம். இயேசு மீதி இருந்த சீஷர்களை பாக்குறாரு. यीशु बचे हुए शिष्यों को जब देखता है அவங்க கிட்ட கேக்குறாரு, उनसे कहता है என்ன நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? क्या आप भी जाना चाहते हो क्या? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? क्या आप भी जाना चाहते हो क्या? யோவான் 6வது அதிகாரத்துல यूहन्ना का 6वां अध्याय நீங்க வாசித்து பாருங்க, வாசிங்க, यूहन्ना का 6वां अध्याय 49 சீக்கிரமா வாசிங்க. இவைகளை சொன்னார். அவருடைய சீசர்களில் அநேகர் இவர்களை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள்
அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவன்மாயும் இருக்கிறது. ஆமென். நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான அந்த உபதேசம், मैं जो आपको देना चाहता हूँ वो அந்த உபதேச வசனம் वो उपदेश का जो वचन அது है எப்படி இருக்கிறது என்றால் वो कैसा है? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. वो आत्मा और जीवन है। நேரடியாவே சொல்றாங்க இயேசு கிட்ட, இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பாங்க? वो सीधा कहते हैं, ये कठिन है, ये कौन सुन पाएगा? எங்களால எல்லாம் கேட்க முடியாது, டைரக்டாவே சொல்றாங்க. हम नहीं सुन पाएंगे, वो डायरेक्ट बोल देते हैं से। அவங்க முறுமுறுத்தார்களாம். वो कुड़कुड़ाने लगे। இயேசு அதை அறிகின்றார். यीशु को वो जानते हैं। அறிந்து அவங்க கிட்ட கேட்கிறார், இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? वो जानने के बाद पूछते, क्या इससे आपको तकलीफ है क्या? கவனிங்க, சுவிசேஷம் இடரலா இல்ல, सुसमाचार उनके लिए कठिन உபதேசம் இடரலா இருக்கிறது சில பேருக்கு. उपदेश जो है लोगों को அதனாலதான் சில பேர் இயேசுவை விட்டு போற மாதிரி சபையும் கூட விட்டுட்டு போயிடுறாங்க. इसलिए कई लोग यीशु को छोड़ के जाने के இந்த சபையில இருந்தும் கூட அநேகர் விலகி போனதற்கு காரணம் आज भी इस कलीसिया से बहुत लोग உபதேசத்தை கொடுத்ததுனாலதான். उपदेश दिया इसलिए। அல்லேலூயா. हालेलुया। ஆனா போனவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. जो कोई बिछड़ के गए वो सब कष्ट में है। ஏன் விட்டுட்டு போனோன்னு இருக்கு. क्यों हम छोड़ के गए ऐसे महसूस कर रहे हैं? ஏன்னா இங்க கிடைத்த மாதிரி அவர்களுக்கு சத்தியம் கிடைப்பதில்லை. क्योंकि यहाँ जो सच्चाई उनको मिला था वो அவங்க வாயாலே சொன்னதை நான் கேட்டிருக்கேன். उनके मुंह से बताया। நான் அதிகமாலாம் சொல்லல, मैं अधिकता नहीं बताया, பெருமைக்காக எல்லாம் சொல்லல. मैं घमंड के लिए नहीं बताया। சபையை விட்டுட்டு போனோம், அதனால எங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டிருக்கு. कलीसिया छोड़ के गए इसके लिए ऐसी परिस्थिति குடும்பங்கள் உடைந்து போய் இருக்கிறது. हमारे परिवार टूट எங்களுக்கு गया है। அவங்களுக்கு எந்த விதமான சண்டை இல்ல. हमारे बीच में कोई झगड़ा எனக்கு नहीं। அவங்களுக்கு எந்த விதமான கொடுக்கல் வாங்கல், பாஸ்டர் வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டார், அப்படி அந்த கொடுக்கல் வாங்கல்லாம் ஒண்ணும் கிடையாது. पासवान जी के और उनके बीच में लेना देना कुछ भी नहीं। இது வரலையும் யாருக்கிட்டயாவது வந்து எனக்கு ஏதாவது இல்ல எனக்கு கொடுங்க நான் கடன் கேட்டிருக்கேன்னா? आज तक मैं किसी के पास आके मांगा है क्या मेरे को? இல்ல எனக்கு இப்படிப்பட்ட குறை இருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்கு, எனக்காவது வந்து கிட்ட உங்க புலம்பி இருக்கேன்னா? मेरे पास ऐसे कठिनाई और कष्ट है, मैंने ऐसे कुड़कुड़ाया कि आपके அப்படியே पास நான் இப்படிப்பட்ட கஷ்டம் எனக்கு இருக்குதுன்னு சொல்ல வரதுக்கு முன்னாடி உங்க கஷ்டத்தெல்லாம் நான் கேட்கும் பொழுது என் கஷ்டத்தை மறந்துடுவேன். मेरा तकलीफ आपसे बताने के पहले आपका तकलीफ सुनेगा तो मैं अपना खुद का तकलीफ भूल जाता हूँ। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு வரலாம் அப்படிதான் வச்சிருக்கிறார். आज तक परमेश्वर இங்கேன்னு वैसे இல்ல, करता है। சபையிலன்னு இல்ல, உறவுகள் மத்தியில போனாலும் அவங்களுடைய காரியங்களை கேட்கதான் வச்சிருக்கிறாரு. அப்படி என்னுடைய காரியத்தை சொல்றதுக்கு யாருகிட்டயும் சொல்றதுக்கு, வீட்லயும் சரி, சபையிலயும் சரி, உறவுகள் மத்தியிலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் கூட சரி, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு, எனக்காக ஜெபிங்கன்னு சொல்ல கூட முடியாத அளவுக்கு தான் என்ன வச்சிருக்கிறார். यहाँ पर ही नहीं, परिवार के अंदर दोस्तों के बीच में भी मैं अपने दुख बांटने जाता हूँ तो उनका दुख सुन के मैं ही अपना दुख भूल जाता हूँ। அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையிலும் அப்படிதான் வைத்திருக்கிறார். उस दिन से आज तक परमेश्वर वैसे ही मेरे को रखा है। அதனால நான் ஒன்றும் சோர்ந்து போவதில்லை. इसलिए मैं निराश नहीं हूँ, ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். क्योंकि मुझे बलवंत करने वाला परमेश्वर मेरे அல்லேலூயா. साथ है। அல்லேலூயா. மனுஷர்கள் பலப்படுத்துவதை விட தேவன் பலப்படுத்தும் போது அந்த பலன் புது பலனாய் நம்மளை எழுந்து நிற்க வைக்கும். मनुष्य का बल देने से काफी परमेश्वर का बल जो है वो हमारे लिए नया இன்றைக்கு வரைக்கும் நான் விழுந்து போகாமல் நிற்பதற்கு காரணம் அவருடைய அந்த கிருபையின் பலன் தான். आज तक मैं नहीं गिरा क्योंकि उसका परमेश्वर का अनुग्रह और बल मेरे साथ था। इसलिए சொல்லணும்னு சொன்னா நிறைய நாம் புலம்ப முடியும். बोलना है तो बहुत सारा என் வாழ்க்கையில நடந்த காரியங்கள், ஏமாற்று காரியங்கள், துன்மார்க்க காரியங்கள், என்னை ஏசினவர்கள், பேசினவர்கள், நிந்தித்தவர்கள், விரோதமாய் கிரியை செய்தவர்கள், என்னை கொல்ல நினைத்தவர்கள், அப்படின்னு பட்டியல் நீண்டுகிட்டே போகும். जब मेरी जिंदगी में कठिनाई जब आई थी, जब तकलीफ मेरे को मारना चाहा, जो भी सब मैं बताऊं तो ऐसे बहुत बड़ा लिस्ट बनते जाएगा। உங்களுக்கே அது கேட்டாச்சு இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி தோணும். आप अगर वो सुनेंगे तो आप बोलेंगे क्या इतना सब घटा है, क्या आप वो महसूस करोगे? சில நேரத்துல அவர்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். कई समय में परमेश्वर से भी नहीं बताता அவருக்கு हूँ। தெரியாமலாம் நடக்க போகுது. क्या उनके
बिगर नहीं कुछ हो सकता है, ऐसे है क्या? பார்த்துக்கிட்டு நீங்களே சும்மா இருக்கும்போது நான் சொல்லிதான் என்ன ஆக போகுது, நடக்கிறது நடக்கட்டும். देख कर ही आप चुप हो तो फिर जो होना है वो होने दो करके मैं छोड़ देता हूँ। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. அதற்காக அவர் சும்மா இருக்கிறது இல்ல. इसलिए परमेश्वर चुप नहीं बैठा, எனக்காக யுத்தம் செய்கிறவரும் அவர்தான். वो मेरे लिए युद्ध करने वाला भी என்னை वही है। வெட்கப்படுத்தாமல் என் தலையை உயர்த்தினவரும் உயர்த்துகிறவரும் அவர்தான். मुझे निंदा न करते हुए मेरे सिर को उठाने वाला परमेश्वर भी वही है। எனக்கு விரோதமாய் எழும்பாதவங்களை என்ன சொன்னா, நன்மை யாருக்கு செய்தனோ அவர்கள் தான் அதிகமாய் எழும்பி இருக்கிறார்கள். मैं किसके लिए ज्यादा भलाई किया हूँ वही लोग मेरे विरोध में யார நான் ரொம்ப மதித்தேனோ அவங்க தான் சில நேரத்துல விரோதமாய் எழும்பி இருக்கிறாங்க. जिसको मैं ज्यादा इज्जत दिया था वही लोग मेरे विरोध में उठे हैं। இந்த மகாராஷ்டிரால வந்து இந்த மும்பைல வந்தப்ப கூட சில ஊழியக்காரர்கள மேன்மையா நினைச்சேன். इस महाराष्ट्र में मुंबई में आके बहुत सेवक लोग को मैं ऊंचा समझा था, ஆனா அவங்க எனக்கு விரோதமா எழும்பி அடிக்கிறதுக்கு ஆளெல்லாம் கூட வச்சாங்க. लेकिन वो लोग मेरे विरोध में उठकर मुझे मारने के लिए भी कुछ बंदे। யாரையும் குறை சொல்றதுக்காக நான் சொல்லல, मैं किसी को कम नहीं என் बोलना தேவன் चाहता என்னோடு हूँ, கூட இருந்து நடத்தின விதத்தை தான் நான் சொல்லுகிறேன். क्योंकि मेरा परमेश्वर मेरे साथ அப்படிப்பட்டவருடைய கரங்களுக்கெல்லாம் என்னை தப்புவித்து இன்றளவும் இந்த இடத்துல என்னை நிற்க வைத்திருக்கிறார் என்று சொல்லலாம். அவருடைய கிருபையை தவிர வேறொன்றும் இல்லை. ऐसे हाथों से भी परमेश्वर ने मुझे बचाकर उनके अनुग्रह से आप तक मुझे खड़ा किया है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஊழியம் என்று வரும் பொழுது जब सेवक करके आएगा, ஷோ காட்டுற ஊழியம் நிறைய இருக்கு. दिखावा करना वाला सेवक भी बहुत இன்னைக்கு है। ஷோ காட்டுற ஊழியம் தான் பெருசா தெரியுது. दिखावा करने वाला वो सेवक ही बहुत बड़े ஆனா हैं। ஃபவுண்டேஷன் எங்கன்னு தெரிய மாட்டேங்குது. लेकिन वो नीचे जो फाउंडेशन जो होता है वो क्या है नहीं पता। ஆமென், ஹல்லேலூயா. ஃபவுண்டேஷன் எப்பவுமே வெளியே தெரியாது இல்லையா? जो नीचे का जो फाउंडेशन बेसमेंट जो होता है वो बाहर नहीं पता चलता है, வீடு தான் அழகா வெளியே தெரியும். सिर्फ घर बाहर से अच्छा அந்த மாதிரி दिखेगा, ஃபவுண்டேஷன் தெரிவதில்லை. लेकिन नीचे का भाग जो है वो नहीं किसी को पता रहेगा। இயேசு கிறிஸ்து यीशु मसीह சீஷர்களை பார்த்து கேட்டாரு, शिष्य को देखकर पूछा, உபதேசத்தை குறித்து இடரல் அடைந்து இத்தனை பேர் விலகி போகிறார்களே. उपदेश से आप लोग इतना ही ठोकर खा के बाहर 67வது வசனத்தை பாருங்களேன். 66, 67 வாசிங்க. அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் ஆ. பின்வாங்கி போனார்கள். ஆ. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? பாரேன், உபதேசத்தை கொடுத்த பொழுது அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். बहुत तेरे उलट फिर गए, उसके बाद में उसके साथ नहीं चल पाए। நான் உங்களுக்கு சொன்னது கூட இந்த சபையில உபதேசத்தை கொடுத்த பொழுதுதான் சிலர் இடறி போய் விலகி போய் ஓடி போனார்கள். इस कलीसिया में भी जब मैं उपदेश दिया था वो लोग அப்படி मुंबई वापस விலகி गए। போனவர்கள் ஓடி போனவர்கள் சுகித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இல்லை, சத்தியம் கிடைக்காமல் ஐயோ எங்களுக்கு இல்லையே என்ற ஆதங்கத்திலே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ऐसे वो लोग यहाँ से हट के बाहर जाने के बाद आज वो पछता रहे कि ऐसा सत्य குடும்பங்கள் नहीं பிரிந்து था। போயிருக்கிறது. उनकी परिवार अलग हो गए। பலவிதமான சோதனைகள் வேதனைகளில் அகப்பட்டு கொண்டு எனக்கு போன் கூட பண்ணிருக்காங்க, பண்றாங்க. बहुत सी परिस्थिति कठिनाई आने के बाद वो लोग मुझे फोन भी करके बताए हैं। பண்ணி கொண்டு கூட இருக்காங்க. ஜெபித்துக் கொள்ளுங்க, நாங்க செய்தது தவறு என்று சொல்லு. अभी फोन में बता भी रहे क्योंकि हमने जो किया है गलत है, हमारे लिए प्रार्थना कीजिए करके। ஏசு போனவங்களை பத்தி அவர் ஒன்னும் சொல்லல. यीशु मसीह जो छोड़ के गया उनके बारे में कुछ ஆனா नहीं மீதி कहा। இருந்தாங்க பாருங்க, 12 பேரு. जो बचे 12 शिष्य थे उनके बारे में 70 பேர் இருந்தாங்களாம். 70 लोग थे, அதுல இப்ப 12 இருக்கு. 70 में भी केवल 12 ही है। இடறி போனவங்களை பத்தி பின்வாங்கி போனவங்களை பத்தி ஒன்னும் சொல்லல ஏசு. जो छोड़कर वापस लौट गए उनके बारे ஆனா में यीशु கூட मसीह ने இருந்தாங்க कुछ பாரு कहा। 12 பேரு. जो साथ में 12 लोग அவங்க थे, கிட்ட தான் கேள்வி கேட்கிறாரு. उनके पास ही जिनसे सवाल நீங்களும் करता போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? है कि आप लोग भी जाना चाहते हो क्या? அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ क्या आप भी जाना चाहते हो क्या पूछ रहे? அப்படின்னு நானும் கேட்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. ऐसे मैं भी पूछने का एक परिस्थितियां है। போனவங்களை பத்தி என்ன சொல்ல முடியும்? जो छोड़ कर गया उनके बारे में मैं क्या சில बता பேருக்கு सकती हूँ? உலக பிரகாரமான சில ஞானங்கள் இருக்கிறது. कई लोग कोई संसार का बुद्धि है, ஃபாரினுக்கு போறாங்க, विदेशी जाते हैं, சொன்னா தப்பாயிடுது. நான் வெளிப்படையா சில விஷயங்களை மனசுல வச்சிருக்கிறது எனக்கு தெரியாது. எது வந்தாலும் முகத்துக்கு நேரா கேட்கறது தான் என் வழக்கம்.
मैं मन में रख के नहीं बात करता हूँ, मैं जो भी इसीलिए सामने सामने அதனால बोलता சில हूँ। பேருக்கு நான் கெட்டவனா தெரியுறேன். इसलिए मैं बहुत लोगों को मैं बुरा ठहराता हूँ। வெளிநாட்டுக்கு போறாங்க, विदेशी जाते हैं, சம்பாதிக்கிறாங்க, पैसे कमाते हैं, அங்க ஒரு வீட்டுல தங்குறாங்க, वहाँ पर एक ही घर இல்ல में ஒரு रहते हैं, ரூம் எடுத்து தங்குறாங்க, या तो एक कमरा இல்ல लेके எல்லாரும் रहते இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு டோர்மெண்ட்ரி அந்த மாதிரி காரியங்கள் எடுத்து தங்குறாங்க. हैं, या तो एक साथ रहने वाले लोगों के साथ मिलकर रहते हैं। அது அவங்க சொந்த வீடு ஆகுமா? क्या वो उनका खुद का घर हो सकता இப்ப அங்க है? சம்பாதிக்கிறாங்க, वो पैसे कमाते அங்க हैं, சாப்பிடுவாங்க, वहाँ पर खाते हैं, சாப்பிடுறதுக்கு செலவு பண்ணுவாங்க, खाने के लिए वो ஹோட்டல்ல पैसे சாப்பிடுறாங்க, कमाते हैं, होटल में खाते இல்ல हैं, மெஸ்ல சாப்பிடுறாங்க, या कहीं बाहर खाते हैं, அதுக்கு பே பண்ணுவாங்க, முழு சம்பளத்தையும் கொடுப்பாங்க. उसके लिए पैसा देना पड़ता है, पूरा पगार नहीं देना पड़ता है। அங்க ஒரு வீடு அவங்களுக்கு இங்க இருக்கிற வீட்டை விட அங்க இருக்கிற வீடு சொகுசா கூட இருக்கலாம். यहाँ रहने से अच्छा विदेश में रहना, वो घर उनको अच्छा लगता ஏன்னா होगा। சில இடத்துல எல்லாம் இப்ப சவுதி சைடு எல்லாம் போனீங்கன்னா, துபாய் சைடு எல்லாம் போனீங்கன்னா ஏசி இல்லாம இருக்க முடியாது. सऊदी या दुबई ऐसे विदेश जाओगे तो बिना एसी का आप नहीं रह सकते। நாம இப்ப ஏசி இருந்த கூட ஏசி இல்லாம இருக்கிறோம். यहाँ पर एसी है, फिर भी हम बिना एसी का बैठे हैं, ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப நமக்கு என்ன இல்ல, சூடு இல்ல. ஆனா அங்க அப்படி இல்ல. क्योंकि वैसा यहाँ पे गर्मी नहीं है, पर विदेशी में ऐसा गर्मी बहुत ज्यादा है। ஏசி இல்லைன்னா இருக்கவே முடியாது. சில நேரத்துல ஏசியை கூட வெடிச்சிடும், அந்த அளவுக்கு சூடு அங்கே இருக்கும். बिना एसी का वहाँ नहीं रह सकते, लेकिन एसी भी गर्मी में அப்ப அங்க पड़ जाता இருக்கக்கூடிய है। ரூம் ஏசியா கூட இருக்கலாம். वहाँ का रहने वाला இங்க भी இருக்கிறது AC का ஏசி இல்லாம நான் ஏசியா கூட இருக்கலாம். यहाँ पे बिना एसी का रहते रहेंगे। ஆனாலும் வீடுன்னு வரும் பொழுது घर करके आएगा तब இந்த வீடு ஞாபகம் தானே வரும். यही घर हमें याद आएगा। இந்தியாவில இருக்கிற வீடு தானே ஞாபகம் வரும். हम जहाँ भारत में அதெல்லாம் வருது, அதெல்லாம் வருது, அதெல்லாம் எந்த விதத்திலும் தவறு இல்லை, அதெல்லாம் கரெக்டா வருது. वो सब याद आता है। எங்க வேலை லண்டன்ல செஞ்சாலும் சரி, लंदन में काम करे फिर भी, இல்ல சைனால செஞ்சாலும் சரி, या चाइना ரஷ்யால में काम செஞ்சாலும் करे, சரி, या रशिया சவுதியில में काम செஞ்சாலும் करे, குவைத்ல செஞ்சாலும் இந்தியாவில இருக்கிறவங்களுக்கு அவங்க வீடு கரெக்டா ஞாபகம் இருக்கு. कोई भी विदेश में काम करे लेकिन इंडिया में अपना घर बराबर याद रहेगा। அதே போல இங்க ஒரு சபையில இருந்து போயிருப்பாங்க, यहाँ से ही एक कलीसिया से गया होगा, போகும்போது பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் நடக்கணும் நடக்கணும், எல்லாம் கரெக்டா இருக்கணும், சீக்கிரமா வரணும் வரணும், விசா வரணும், இது வரணும் அது வரணும், ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. यहाँ पर रहकर पास्टर जी से बोलेंगे मेरे लिए प्रार्थना करिए, सब कार्य संभव होना है, विसा आना है। जब भी बहन जैन की सिस्टर फोन அவங்க करते हैं, இப்படித்தான் சொல்லுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. वो हमेशा यही कहेंगे कि अच्छा प्रार्थना कीजिए। நல்லா சொல்லல, முன்னால தான் சொல்றேன் கேளுங்க. எப்பவுமே அவங்க பேசி முடிச்சிட்டு போனாங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க, ஒரு ஆர்டர் போட்டு போவாங்க. वो जाएंगे कहीं तो वो यही அதிகமா சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளத்தை அனுப்புறதுக்கு இங்க ஒரு அக்கௌண்ட் இருக்குது, இங்க ஒரு வீடு இருக்குது, அதை அனுப்புறதுக்கு எல்லாம் இருக்குது, நினைவுகள் எல்லாம் அந்த வீட்டு மேல இருக்குது. विदेशी में जाके भले कितना ही कमाए, लेकिन वो पैसा बेचने के लिए भारत का अकाउंट, भारत का घर का इस्तेमाल होता है। அங்க இங்கத்து ஃபுட்டுக்கும் அங்கத்தி ஃபுட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும், நல்லா கூட இருக்கும், டேஸ்டா கூட இருக்கும். यहाँ का भोजन वहाँ का भोजन इससे भी अच्छा रहेगा, टेस्टी रहेगा। நம்முடைய நடை உடைகள் கூட மாறலாம். हमारा चाल चलन भी बदल जाता है। ஒரு 10 வருஷம் அங்க இருந்து இங்க வரணும், சி இது என்ன இந்தியா, 10 साल उधर रह के भारत में आने के बाद बोलेगा ये क्या भारत சி का இது देश என்ன है, இவங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ऐसे कैसे बैठते हैं, சி இது என்ன இவங்க எப்படி சாப்பிடுறாங்க, छी ऐसे कैसे खाते हैं करके बोलेंगे। டீசன்சியே இல்லையே. आपको कोई शिस्त नहीं है। இங்க இருந்து தான் போகணும், यहीं से गए हैं वो लोग, இந்த டீசன்சில இருந்து தான் போகணும். ये डिसेंट शिस्त से ही छोड़कर நிறைய பேரை பார்த்திருக்கேன் நான் அந்த மாதிரி. बहुत लोग को मैं சில பேர் எங்க போனாலும் மாற மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. कई लोग जहाँ कहीं भी जाए वो नहीं ஆனா சில बदलते हैं। பேர் மாறிடுறாங்க, कई लोग तुरंत बदल जाते கையில हैं। கொஞ்சம் வந்த உடனே மாற்றங்கள் ஏற்படுகிறது. हाथ में थोड़ा आने लगेगा तो கர்த்தர் बदल அதையும் जाता है। பார்க்கத்தான் செய்கிறார். परमेश्वर उसे भी देखता है। அங்க போயிட்டு நானும் சில பேர் சொல்ல, நல்ல சபை ஆவிக்குரிய சபையா எதனா பார்த்து ஆராதிக்கத்தை நிறுத்தாதீங்க போங்க அப்படின்னு சொல்லணும். मैं बहुत लोग को बोलता நான் हूँ வெள்ளந்தியா சொல்றேன், अच्छा जो पवित्र आत्मा भरा हुआ कलीसिया में जाके वहाँ पे भी ஏன்னா இங்க எங்க போனாலும் ஆராதிக்காம இருக்க கூடாது. जहाँ कहीं भी जाए बिना आराधना का नहीं இப்ப रहना நீங்க है। ஊருக்கு போறீங்க, உங்ககிட்ட நான் சொல்லும், போனா முதல்ல இந்த ஆராதனால பிரயாணத்தை வைக்காதீங்க, அதே போல போனீங்கன்னா ஆராதிங்க, அங்க ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில சேர்ந்து ஆராதிங்கன்னு சொல்றேன். मैं कहता हूँ कि संडे के दिन में यात्रा ना करें, अगर जहाँ कहीं आप जाते हो बाहर तो हर एक कलीसिया में जाके आप सहभागी हो सकते हो करके मैं
बोलता हूँ, சப்போஸ் ஆவிக்குரிய சபைகள் அங்க இல்லைன்னா ஆன்லைன்ல கலந்துக்கன்னு சொல்றேன். अगर पवित्र आत्मा भरा कलीसिया नहीं मिलेगा तो आप ऑनलाइन में जुड़ सकते சொல்றேன்னா हो। இல்லையா? ஆமா. ஆமா. போறவங்க சத்தமா ஆமா சொல்றாங்க, போவாதவங்க தலையை எடுத்துக்கிறாங்க. சொல்லுங்க செய்யறது சரி. जो जाते हैं वो लोग हाँ बोलते हैं, जो नहीं जाते वो அந்த மாதிரி ஃபாரின்ல போறவங்க கூட சில சபைகள்ல போயிட்டு ஆராதிக்கிறாங்க. विदेशी जाकर भी कई लोग ऐसे कलीसिया में जाके आराधना करते हैं, திரும்பி ரிட்டர்ன் வரும் பொழுது वापस लौट कर आते हैं। கரெக்டா ஏர்போர்ட்ல இறங்கி காரை புடிச்சு ஆட்டோ புடிச்சு இல்ல ஏதோ புடிச்சு என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு நேரா வராங்க. அவங்க வீடு எப்படிப்பட்டதா அவங்க வீடு வராங்க. हवाई जहाज से उतर के वो बराबर गाड़ी करके वो अपने घर पहुंच जाते हैं। அம்மாவை சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க, माँ को देखकर गले लगा लेते हैं, பிள்ளைங்களை சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க, बच्चे को देखकर गले அப்பாவை लगाते சேர்த்து हैं, ஹக் பண்ணிக்கிறாங்க, पिता को देखकर பாட்டியை சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க, दादी दादा को தாத்தாவை देखकर சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க. गले लगा लेते இன்னும் हैं। மாமா மாமி அத்தை இன்னும் என்னெல்லாம் இருக்கு எல்லாரையும் சேர்த்து 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 நான் கொண்டு வந்துக்கிறேன். சென்ட்டை பாருங்க, இதை சாக்லேட்டை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க காட்டி காட்டி ஒரு ஹக்கும் கொடுத்துக்கிறாங்க. मामा मामी जो कोई घर में सबको मिला गले लगाकर जो कुछ लाया है अत्तर वो सब दिखाकर उनको गले लगाते ஆனா हैं। ஜெபிங்க பாஸ்டர் சொல், அவரு மாத்திரம் கண்ணுக்கு தெரியாது, சபையும் கண்ணுக்கு தெரியாது. प्रार्थना करो कहने वालों के लिए बाद में वो उनकी नजर में कोई नहीं दिखता। இது உலக அறிவு. ये इस संसार का न्याय எங்க है। போய் சுத்தினாலும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்குன்னு உலக அறிவு. जहाँ कहीं भी आप जाकर बाहर घूमो, அதே போல ஆவிக்குரிய அறிவும் இருக்கணுமா வேண்டாமா? वैसे आपका आत्मा में உண்மையாகவே ज्ञान நீங்க होना போற है। இடத்துல ஒரு ஆவிக்குரிய சபையில நீங்க போயிட்டு ஆராதிப்பீங்கன்னு சொன்னா திரும்பி வரும் பொழுது உங்க சபை ஞாபகம் இருக்கணுமா இல்லையா? जहाँ कहीं भी आप पवित्र कलीसिया में जाकर உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த சபை ஞாபகம் இருக்கணுமா இல்லையா? परमेश्वर ने दिया वो कलीसिया को याद रखना ही नहीं இல்ல रखना எனக்கு है। அங்க இருந்த சபை இங்கேயும் இருக்கு, நான் அந்த சபைக்கு போவேன்னு போனா वहाँ का कलीसिया यहाँ पर भी है। நீ அங்க ஹோட்டல்ல சாப்பிட்டிருப்ப, அவனுடைய பிரான்ச் இங்க இருக்குது, அங்க ஒரு லாட்ஜ்ல தங்கி இருப்ப, அந்த லாட்ஜ் பிரான்ச் இங்க இருக்குன்னு உன் வீட்டை விட்டு போய் அங்க தங்கிக்குவீங்களா? இது கேட்டா நான் கெட்டவன். नहीं, कंटिन्यू सा पेश रहिए ना हिंदी पे। विदेशी में जहाँ आप रहते हैं वैसा यहाँ पर शौक से आप रह नहीं सकते। वहाँ पे जो खाना खाते हैं वैसे यहाँ ब्रांड होटल में जाके नहीं कुछ खा உலக सकते हैं। பிரகாரமாக உனக்கு ஒரு வீடு இருக்கு, உனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, இல்ல பிள்ளைங்க இருக்காங்க, இல்ல தாத்தா பாட்டி இருக்காங்க, உறவுகள் இருக்காங்கன்னு கரெக்டா வந்து சேரக்கூடிய உனக்கு संसार के तौर पे तेरी माँ बाप या तो बच्चे नाना नानी जो भी इंगे- तुम्हारे साथ जाके पहुँचते हैं सही सलामत वो घर पे। இங்க ஞானப்பட்டு, இங்க வசனத்தை கேட்டு, இங்க வளர்ந்து, இங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு, இங்க ஜெபித்து, இந்த ஜெபத்தினாலே இங்க சபையாய் ஜெபித்த ஜெபத்தினாலே நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அங்க போயிட்டு சபைக்கு மாத்திரம் நீ டாட்டா காட்டுனியா? நீ யாரு? நீ यहाँ पे आशीर्वाद पाकर यहाँ पर प्रार्थना करके यहाँ पे नैनस्ता बपतिस्मा लेकर आप गए तो वहां जाकर आप टाटा करेंगे तो कैसा होगा? உபதேசிக்கிறவனுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்கற? जो उपदेश देता है उसको आप क्या इज्जत देते हो? நீ ஆவியில வளர்ந்த சபைக்கு நீ என்ன மரியாதையை கொடுக்கற? तुम आत्मा में बड़े उस कलीसिया को क्या इज्जत देते हो? உல்டா சபை எனக்கு என்ன செஞ்சுச்சுன்னு கேட்டா वापस आप उल्टा पूछते हो कलीसिया मेरे लिए क्या किया करके। சபை என்ன செய்யணும்? कलीसिया क्या करना है? சபை என்ன செய்யணும்? कलीसिया आपके लिए क्या करना है? அது ஏமா அவ்வளவு பரிதாபமா சொல்றீங்க? இங்க வசனம் சொல்லுகிறது, यहाँ पर वचन कहता है சில காரியங்கள் இருக்கு, சபை என்ன செய்யணும், யார் யாருக்கு என்ன செய்யணும்னு அதுவும் இருக்கு லிஸ்ட். कलीसिया के लिए क्या कार्य करना है करके उसके बारे में बताया है। உத்தம விதவைகளுக்கு செய்யணும்னு சொல்லுது சபை. जो उत्तम சபைக்கு विधवा है, சொல்லப்படுகிறது. उनके लिए करना है करके कलीसिया को कहा है। அந்த உத்தம விதவைகள் யாருன்னு கேட்டா वो उत्तम विधवा कौन है करके आप देखोगे பேதுரு அது அழகா எழுதுறாரு. அவர் தானே முதல் சபையினுடைய ஸ்தாபகரு. पत्रस अच्छे से लिखा है।
1 தீமோத்தேயு 5 வாசிங்க. உத்தம விதவையாயிருந்து தனிமையாயிருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் செபங்களிலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அந்த 3வது வசனத்துல இருந்தே இருக்கிறது. அது 1ல இருந்தே நம்ம வாசிக்கும் பொழுது, முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. முதிர் வயதா இருந்தாலும் சரி, பாலிய வயசா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, ஸ்திரீயா இருந்தாலும் சரி, ஊழியக்காரன் என்ன செய்யணுமா? அவங்களை எவ்விதமாய் நடத்தணும்னு சொல்லப்படுகிறது. புத்தி சொல்லுன்னு சொல்லப்படுகிறது. बुजुर्ग हो या फिर जवान स्त्री हो, माता हो, अपने सेवक को जैसे कहा है कि वो बुद्धिमान से उसे बातें करे. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. जो सचमुच विधवा है उसे परमेश्वर की इज्जत. விதவைகள் எல்லாரையும் சொல்லல, உத்தம விதவைகள்னு சொல்லப்படுகிறது. सब विधवाओं के बारे में नहीं कहा है, सचमुच में जो विधवा है அந்த உத்தம விதவை யாருன்னு சொல்லப்படுகிறது. जो सचमुच जो विधवा है वो कौन है? விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பதாக பிரியமாய் இருக்கிறது. और यदि किसी विधवा के लड़के बाले या नाती पोती हो तो वह पहले अपने ही घराने के साथ भक्ति का बर्ताव करना और अपने माता पिता आदि को उनका हक देना सीखने, क्योंकि यह परमेश्वर को भाता है. தேவ பக்தியோடு இருந்து பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, பேத்திகளை இவங்களை எல்லாம் தேவ பக்தியா நடத்தணுமா விதவை. परमेश्वर का भक्त के साथ जो विधवा औरत है वो अपने बच्चे को, नाते पोतू को परमेश्वर के अंदर चला. பேரன் பேத்தி எல்லாம் எடுத்திருக்கிற விதவைனா சின்ன விதவையா பெரிய விதவைகளா? அவங்க வயது முதிர்ந்தவர்களா இல்ல பாலிய ஸ்திரீகள் போலவா? வயது முதிர்ந்தவர்கள். அந்த வயது முதிர்ந்தவர்களும் கூட இப்படிப்பட்ட கிரியைகள் உடையவர்கள். உத்தம விதவையாயிருந்து தனிமையாயிருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளா இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். இந்த விதவை எப்படி இருப்பாலாம்? தனிமையாய் இருக்கிறத ஐயோ என்ன இப்படி விட்டுட்டாங்களேன்னு நினைக்க மாட்டாங்களாம். அவளுடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்குமா. இரவும் பகலும் வேண்டுதல் செய்து ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாளாம். அத நாம அன்னாள் என்ற ஒரு விதவையை குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்க சுவிசேஷத்துல அதை நாம் அறிந்து கொள்ளலாம். 84 வயதுள்ள ஒரு அன்னாள் விதவையாயிருந்து அவ என்ன செய்துட்டு இருந்தாங்களாம்? ஆலயத்துல இருந்து கொண்டு இரவும் பகலும் ஆராதித்து கொண்டு உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. இஸ்ரவேலின் ஆறுதல் வர ரட்சிப்பற காத்து கொண்டிருந்தாங்க என்று சொல்லப்படுகிறது. शास्त्र में वो अन्ना के बारे में लिखा है, उनको 84 उम्र था, वो एक विधवा था. वो कलीसिया में रात दिन परमेश्वर के प्रार्थना में मनन रहकर वो इजराइल के आशीर्वाद के लिए वो प्रार्थना करती थी. இப்படிப்பட்ட விதவைகளுக்கு சபை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ऐसे विधवाओं को सभा जो है, कलीसिया जो है वो मदद कर सकती है. இன்னும் சொல்லப்படுகிறது இளம் விதவைகளை இதுல நீங்க சேர்த்து கொள்ளாதீங்கன்னு சொல்றார். यहाँ पर और कहा है कि जवान विधवाओं को इसमें ना जुड़ा. ஏன் இளம் விதவைகளை சேர்த்து கொள்ள கூடாதுன்னா அவங்க மறுபடியும் திருமணமாக அவங்களுக்கு ஆசை திருமணம் செய்து கொண்ட தப்பு இல்ல, பண்ணட்டோம்னு சொல்றார். यहाँ पर अगर वो जवान विधवा को कलीसिया में क्यों नहीं जुड़ा, ஆனால் அவர்களை இந்த விதவைகள் கூட்டத்திலே சேர்க்க கூடாதுன்னு எழுதப்பட்டிருக்கு. यहाँ की वो बुजुर्ग विधवाओं के बीच में नहीं जोड़ना है करके से लिखा है. அப்ப நாம எங்க இருந்தாலும் जहाँ कहीं हम रहते हैं, நமக்குன்னு ஒரு வீடு எப்படி உலகத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, संसार में रहने के लिए जब परमेश्वर ने हमारे लिए घर எந்த இடத்துக்கு போனால் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? जहाँ कहीं भी हम जाते हैं हम सोचते हैं कि அட சொந்த வீட்டை விடுங்க, வாடகை வீட்டுல இருந்தா கூட எங்க போனாலும் நமக்குன்னு ஒரு வாடகை வீடு இருக்குது நமக்கு தேடிட்டு வரோம் இல்லையா? घर नहीं, भाड़े का घर
रहने के बावजूद भी हम अपने घर के पास आ जाते हैं எத்தனையோ பேர் ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு இங்க வாடகை வீட்டுல கூட இருந்துட்டு கூட போயிருக்காங்க, வராங்க, திரும்பி அந்த வாடகை வீட்டை தேடி தானே வராங்க. विदेशी में जाने के लिए वो भाड़े पे रहकर फिर தன் अपने தாயை घर से தகப்பனை वहीं पर பிள்ளைகளை आते हैं। இன்னும் யார் யார் இருக்காங்க அவங்களை தேடி தானே வராங்க. अपने माता पिता बच्चों को ढूंढ कर ही वापस लौट कर आते हैं। அல்லேலூயா. வருஷத்துல ஒரு முறை வரும், ஒரு சுத்திட்டு நாங்க போயிடுவோம். साल में एक बार आते हैं, घूम कर चला जाते हैं। இல்ல சில பேர் 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரும், ஒரு ரவுண்ட் அடிச்சு நாங்க போயிடுவோம். 4 साल में एक बार आते हैं, फिर भी हम घूम कर चला जाते हैं। எல்லாரையும் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு सभी को जाकर मिलकर ஏதோ கொண்டு வந்ததை கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு जो लेकर आए थोड़ा थोड़ा बांटकर அதுக்கப்புறம் டாட்டா காட்டிட்டு போயிடுவாங்க. उसके बाद टाटा बोलकर चला போகும்போது जाते இங்க हैं। இருந்து கொண்டு போக வேண்டியதை கொண்டு போவாங்க. जब जाते समय यहाँ से कुछ लेकर जाना है, இது वो உலகம். जाते हैं। ये संसार का நான் है। தவறு என்று சொல்லவில்லை. मैं से गलत नहीं அதே कहता हूं। உலகத்தில் இருக்கிற கிரியைகளுக்கு உட்படுகிற நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருந்து கொண்டு ஆவிக்குரிய கிரியைகளுக்கு நீ உட்படலன்னு சொன்னா यही संसार में रह के पवित्र आत्मा के अंदर आप वैसा क्रिया नहीं कर கலாத்தியர் 6:6 படி சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கும் வசனத்திற்கும் விரோதமாக செயல்படுகிறவர்களாம் இருப்பார். गलातियों की किताब 6:6 की इसमें जो लिखा है वो वचन के विरोध में आप कर रहे हो। நான் சொல்றதெல்லாம் நீங்க பெருசா ஒண்ணும் செய்யணும்னு அவசியம் இல்லை. मैं जो कहता हूँ वो बड़ा कार्य करना ஜஸ்ட் जरूरत नहीं வந்து है। ஒரு விசிட் பண்ணி ஐயா நாங்க வந்திருக்கோம், நாங்க நினைச்சுக்கிட்டு அங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணின்னு இருப்போம். आप यहाँ पर आए तो आके मुलाकात करके जा सकते हैं। हम सोच के प्रार्थना ஆனா இங்க करेंगे வந்துட்டு आप போயிருப்பாங்க, नहीं அப்புறம் है। தெரியும். आप यहाँ पर आके गए होगी, उसके बाद हमें पता வந்துட்டு चलेगा आप போயிருப்பாங்க, आके गए हैं, அதுக்கப்புறமா தெரியும். उसके बाद पता चलता है। எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? हमें देखकर आपको कैसे लगता है? கோமாளியா தெரியுதா இல்ல ஏமாலியா தெரியுதா? நாங்க எதையும் எதிர்பார்க்கலங்க. உங்களை நீங்க அங்க இருக்கீங்க, நாங்க ஜெபம் பண்றோம். நீங்க டிராவல் பண்ணி வரீங்கன்னும் போது நாங்க அங்க இருக்கிறாங்க, ஆண்டவரே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். டிராவல்ல நீங்க வந்துட்டு இருக்கீங்க, आप लोग वहाँ रहते हैं बोल के हम प्रार्थना करेंगे, लेकिन இங்கேயும் आप வந்து यात्रा டிராவல் करके பண்ணி आते எல்லாரையும் रहते பார்த்துட்டு हैं। போறீங்க. इतना दूर यात्रा करके आके आप सबको मिलकर जाते மத்த हैं। இடத்துக்கெல்லாம் போறதுக்கு கால் வலிக்கல, கை வலிக்கல, எதுவும் வலிக்கல. बाकी सब जगह जाने के लिए हाथ पैर कुछ नहीं दर्द होता ஐயோ है। அவங்க கோச்சுக்குவாங்க, இவங்க கோச்சுக்குவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போறாங்க. वो गुस्सा हो जाएंगे, ये गुस्सा हो जाएंगे करके जाके ஆனால் मुलाकात करते ஆவிக்குரிய हैं। கிரியையில மாத்திரமே வளராமல் போகிறார். क्यों पवित्र आत्मा में आप नहीं बढ़ते हो? இத கேட்டா தப்பாயிடும். अगर ये पूछेंगे तो वो गलत हो जाता है। இயேசு கேட்டார், உபதேசத்தை கொடுத்த பொழுது அநேகர் இடறி விலகி போனார்கள், பின்வாங்கி यीशु मसीह ने போனார்கள். पूछा कि जब उपदेश दिया था सब लोग हट गए। மத்த 12 பேரை பார்த்து அவர் கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? बचे हुए 12 शिष्य से कहा कि आप भी जाना चाहते ஆனா हैं அந்த क्या? 12 பேர் சொன்னது என்ன தெரியுமா? वो 12 लोग ने क्या कहा पता है क्या? 68வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6:68. சீமோன் பேதுரு ஆ, அவருக்கு பிரதியுத்தமாக, ஆ, ஆண்டவரே, ஆ. உம்மிடத்தில் போவோம், ஆ. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமென். இயேசு 12 பேரை பார்த்து கேக்குறாரு, 12 लोगों को देखकर पूछता है परमेश्वर, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? क्या आप भी जाना चाहते हो क्या? உபதேசம் உங்களுக்கு இடரெல்லாம் இருக்கிறதோ? उपदेश को और आपके बीच में कुछ कठिनता है क्या? நீங்களும் பின்வாங்கி போக போகிறீர்களோ? क्या आप भी पीछे हटना चाहते हो? என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களோ क्या आप भी मुझे छोड़कर जाना அப்படின்னு चाहते हो? கேட்கும் பொழுது ऐसे पूछते समय அந்த 12 பேர்ல பிரதானமான பேதுரு சொல்றாரு, वो 12 में से एक पतरस जो है वो कहता है, நாங்க யார்கிட்ட போவோம்? हम किसके पास जाएंगे? நாங்கள் யார்கிட்ட போவோம்? हम किसके पास जाए? எங்களுக்கு வேண்டியது ஜீவனுள்ள வார்த்தை, हमको सिर्फ अनंत जीवन की बातें चाहिए। எங்களுக்கு வேண்டிய நித்திய ஜீவ வசனம், हमें जो चाहिए अनंत जीवन का वचन, அது உம்மிடத்தில் தானே இருக்கிறது. वो केवल आप ही के पास में है। அல்லேலூயா. हालेलुया। இந்த வசனத்தை மெயினா வச்சுதான் நான் 2வது படிக்கும் போது ஒரு பாட்டு எழுதினாங்க ஆர்சி சபையில. जब मैं दूसरी कक्षा में था तभी ये वचन को मन में रखते हुए गीत நான் 2வது படிக்கும் போது நான் பாடினேன், ஆனா அதுக்கு முன்னால எப்போ எழுதினாங்கன்னு எனக்கு தெரியாது. मैं दूसरी कक्षा में था तभी ये गीत गाया था, இப்ப எனக்கே இது 59 வயது முடிந்து விட்டது. अभी 59वां उम्र खत्म हो गया அது है। எத்தனை வருஷம் பழைய பாட்டுன்னு எனக்கு தெரியாது. वो कितने साल पुराना गीत है नहीं என்ன பாட்டு पता। தெரியுமா? वो कौन இந்த सा गीत வசனத்தை है? வைத்து எழுதின பாட்டு, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம்
உம்மிடமன்றோ உள்ளன, யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசு. गाते हैं उसमें अलग अलग म्यूजिक लगा के ट्यून लगा के भी गाते हैं। நிறைய பேர் பாடி இருக்காங்க. बहुत लोग ने गीत गाया है, ஆனா உண்மையில எழுதினது அங்க. लेकिन सच्चाई में लिखा है वो ऐसे, அங்க இருக்கும்போது தான் முதல்ல பாடணும். वहां था तब ऐसे लिखी हम गीत गाए थे। அந்த பாட்டு மாஸ்ல பாடும்போது அவ்வளவு கொயர்ல நின்னு பாடும்போது அவ்வளவு அழகா இருக்கும். ये गीत जो वो मास में खड़े रह के गाएंगे तो விக்கிரக बहुत अच्छा கிரியை लगता விடுங்க, है। ஆனாலும் சில பக்தியில அவங்கள யாரும் மிஞ்ச முடியாது. वो मूर्ति पूजक हो, लेकिन उनके जैसा भक्ति कोई नहीं हो सकता। நம்ம கிட்ட இல்லாத அளவுக்கு பக்தி அவங்க கிட்ட இருக்கு. हमारे पास जो भक्ति नहीं है उनके पास उतना भक्ति है। அது அப்படியே இந்த பக்கம் திரும்பினா அவங்க எல்லாம் கர்த்தருக்குள்ள நிலைச்சு நிற்பாங்க. वो ऐसे अगर यहाँ पर फिर जाएंगे तो वो परमेश्वर के अंदर स्थिर रह सकते हैं। சீக்கிரம் வர மாட்டாங்க ஆவிக்குள்ள. जल्दी नहीं आएंगे पवित्र आत्मा के अंदर। வந்துட்டாங்கன்னா அட்டை மாதிரி ஒட்டிக்குவாங்க என்ன மாதிரி. आएंगे तो वो चिपक जाएंगे, அல்லேலூயா. போக முடியாது. वो वापस नहीं जा सकते हैं। ருசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா போக முடியாது. அப்படி அவர்கள் அந்த விக்கிரக கிரியைகளோடு கூட ஒன்றித்து அதை ருசிக்கிறார்கள், பக்தியோடு ருசிக்கிறார்கள். அது தெரியல தவறு என்று சொல்லி, ஆனால் தெரிந்த பிற்பாடு அதை விட்டு வந்த பெக்ஸ்மேன் எல்லாம் எவ்வளவு 1000 பாட்டு எழுதிட்டாரு. अगर चक के देखेंगे तो वो छोड़कर नहीं आएंगे, वैसे चिपक जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு கூட எத்தனை பெக்ஸ்மேன் பாட்டு, இப்போ பெக்ஸ்மேன் நான் சொல்றேன், இப்ப ஆர்சில இந்த பாட்டு இவங்க பண்ணாங்க, பெக்ஸ்மேன் பாட்டை இப்ப எத்தனை பேர் ஆர்சில இப்ப ஃபாதருங்க பாடுறாங்க தெரியுமா? फादर बेक्समैन का कितना गीत है, वो आरसी की चर्च के फादर लोग कितने गीत गाते हैं। என் தாயாருடைய அந்த அந்த வைத்திருந்த அந்த ப்ரேயர் மீட்டிங்ல அவங்க எங்க சகோதரி பெரிய மூத்தக்கா வீட்டுல அவங்க ஆர்சில இருக்கிறதுனால இந்த ஃபாதரை கூப்பிட்டாங்க. मेरी माता का जब मृत्यु के टाइम में वो जो प्रेयर रखा था, मेरी बड़ी बहन के घर में वो लोग आरसी में रहते, वो अपने फादर को बुलाए थे घर पे। நான் ஜுப்பாவில் இருந்தப்போ அவர் என்ன பார்த்து வணக்கம் பண்ணாரு, பிரைஸ் லார்ட்னேன். அப்புறம் நீங்களும் ஃபாதரான்னு கேட்டாரு, நான் இல்லைன்னு. அப்புறம் அக்கா மகன் வந்து எங்க மாமா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு உள்ள போயிட்டாரு. मैं उनको जब भी प्रेज लॉर्ड किया, उन्होंने भी बोला फादर है क्या, तो बोला कि नहीं, तो वो मेरा बहन का लड़का आके मुझे लेकर अंदर चला गया। இப்போ அங்க உள்ள போயிட்டு அவரு ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அவங்க वो अंदर लेके जाने के बाद उनको प्रार्थना நான் करने வெளியே தான் இருந்தேன். मैं बाहर ही ஆனா அவர் பாட்டு ஆரம்பிச்சாரு. उन्होंने जो गीत शुरुआत பாட்டு किया, ஆரம்பிச்சோன்னு உள்ள போயிட்டேன். जब गीत ஏன்னா शुरुआत அவர் किया, मैं பாட்டு अंदर चला गया। அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்ற பாட்டை பெக்ஸ்மேன் பாட்டை எடுத்து ஆரம்பிச்சார். वो बैट्समैन ने गाया वो जो गीत है वो गाने लगा, तो मैं भी अंदर चला சரி, गया। சோத்திரம். मैंने कहा धन्यवाद। அவர்களும் ஆவிக்குரிய ஜீவியத்துல கடந்து வரணும். वो लोग भी पवित्र आत्मा எல்லா में आएंगे। சபைகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து சபைகளுக்குள்ள ஒரு புதிய எழுப்புதலை கொண்டு வரணும் தான் நான் ஜெபித்து கொண்டிருக்கேன். सभी कलीसिया में पवित्र आत्मा का क्रिया करे, वो लोग सब नए அங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க கொண்டு வந்துருங்க நான் ஜெபிக்கிறது இல்ல. वहाँ का सब यहाँ ले அங்கே எழுப்புதல் உண்டாகட்டுமே. वहाँ पे भी अद्भुत कार्य करने அல்லேலூயா. चाहिए। அங்கே எழுப்புதல் உண்டாகட்டுமே. वहाँ पे अद्भुत அங்க कार्य ஆவியானவர் கிரியைகள் உணரட்டுமே. वो लोग भी அங்க ஆவியானவர் கிரியை செய்து அந்த விக்கிரகங்கள் எல்லாம் பறந்துருவாதான். पवित्र आत्मा क्रिया करे। அல்லேலூயா. भाग जाए। நாம விக்கிரகத்தை விட்டு நமக்குள்ள ஆவிக்குரிய கிரியை வந்தா விக்கிரகத்தை விட்டு நாம பறந்து வந்துட்டோம். हम भी वो मूर्ति पूजा को छोड़ के அங்கேயே ஆவியானவர் கிரியை செஞ்சா விக்கிரகம் எல்லாம் பறந்துராதா? वहाँ पे भी पवित्र आत्मा பறக்குமா பறக்காதா? हम लोग भाग जाए। வேணா தெரியலன்னு சொன்னா சகரியா 13:2 வாசிங்க. आप नहीं जानते हो तो सगरिया की किताब சீக்கிரமா எடுத்து வாசிங்க. சகரியா 13:2. சகரியா எங்க இருக்கு தெரியுமா? सगरिया की किताब கடைசியா மல்கியாவுக்கு முன்னால இருக்கும். பழைய ஏற்பாட்டுல கடைசியில மல்கியாவுக்கு முன்னால இருக்கும் பாருங்க. सगरिया 13 अध्याय दूसरा वचन को हम पढ़ेंगे। சீக்கிரம் சீக்கிரம். 2 13:2 வாசிங்க. அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் விக்கிரகளின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். என்ன செய்வேன்? அழிப்பேன். அழிப்பேன். அவைகள் இனி இனி நினைக்கப்படுவதில்லை. நினைக்க கூட படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்கள் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது தரிசனம் பாக்குறாங்கன்னா நம்ம மாதிரி தரிசனம் பாக்குறாங்க. இந்த குறி சொல்ற தரிசனம் பாக்குறாங்க பாருங்க. குறி சொல்ற ஆவி அங்க விக்கிரகம் வருது, அதனால அந்த விக்கிரகத்தை வைத்து குறி சொல்றாங்க பாருங்க. और सेनाओं का यहोवा की यह वाणी है कि उस समय में इस देश में से मूर्ति के नाम मिटा डालूंगा
और वे फिर स्मरण में न रहेंगे और मैं भविष्यवक्ताओं और अशुद्ध आत्मा को इस देश में से निकाल दूंगा। தேசத்துல இருந்து அன்றைக்கு அது இஸ்ரவேல் தேசத்துல கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள நம்ம தேசத்துல இருந்து उस दिन ये वचन जो है इस्राएल के देश के விக்கிரக கிரியைகளிலே அகப்பட்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் जो मूर्ति पूजा के अंदर फंसे हर एक लोगों को மீட்கணும். उसे छुड़ा அவங்க மனசுல இருந்து முதலாவது அதை வெளியேற்றணும். उनके मन से उसे मिटा डालना है। அதுக்கப்புறம் அந்த விக்கிரகத்தை எல்லாம் கர்த்தர் வெளியேற்றிடுவார். उसके बाद परमेश्वर वो मूर्ति पूजा को हटा அழிப்பேன்னு சொல்றாரு. देगा, नष्ट कर दूंगा कहता அந்த है। விக்கிரகத்தை கொண்டு அந்த விக்கிரக ஆவிகளை கொண்டு वो मूर्ति के नाम से அந்த தரிசனம் பாக்குறவங்க குறி சொல்றவங்க உன்னை யார் இருந்தாலும் அந்த ஆவிகள் என்ன செய்வாரா தேசத்திலிருந்து போய்விட செய்வேன் அப்படிதானே சொல்றாரு. वो भविष्य वक्ता करने के लिए उसे अशुद्ध आत्मा के इस देश में से निकाल दूंगा कहता है। போனா போமா போவாதா? जा कहने से वो जाएगा या नहीं जाएगा? ஏசு சொன்னப்போ அப்பாலே போ சாத்தானா போச்சா இல்லையா? जैसे यीशु ने कहा हे शैतान हट जा तो गया कि नहीं? கர்த்தருடைய பிள்ளைகளும் பிசாசே போன்னு சொன்னா போதா இல்லையா? परमेश्वर के बच्चे अगर बोलेंगे शैतान को देख के निकल जा तो அப்ப निकल நாமளும் जाएगा நம்ம या नहीं? இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரக ஆவியின் கிரியைகளை போன்னு சொல்லி நாமளும் என்ன செய்யணும்? கட்டளை கொடுக்கணும். हम जहाँ रहते हैं हम भी यही बोलना आज्ञा देना है कि वो मिट जाए मूर्ति पूजा। அதை பார்த்துட்டு ஐயோ இந்த பக்கம் போவாதே, उसे देखकर इस बाजू से नहीं जाना है, அங்க பெருசா இருக்குது, वहाँ एक बड़ा है, இது கையிலயும் காலையும் என்னென்னமோ இருக்குது, उसके हाथ पैर में कुछ तो இப்படி है। ஒதுங்கி வந்துருங்க, சுத்தி போயலாம். ऐसे दूर से हम पीछे से घूम के जाते हैं। அப்படியா? பயம் வருது இல்ல சில நேரத்துல? ऐसे हमको कई समय डर लगता है। ஜாக்கிரதையா இருங்க. நீங்க யாருடைய பிள்ளைங்க? आप किसके बच्चे हो? யாருடைய பிள்ளைங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒருத்தர் பார்த்து பாடணுமே, என்ன பாடணும்? யாருடைய பிள்ளைங்கன்னு பாடணும்? உங்களெல்லாம் கொண்டு போயிட்டு சுண்ணாம்பு கால வேலை வச்சு சுடணும். இப்ப மெயின் என்ன, கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில கொடுக்கலன்னா ஃபெயில் தான், பாஸ் மார்க் கிடைக்காது. पूछने वाले सवाल को सही जवाब नहीं देंगे तो आप फेल हो जाएंगे। நிறைய இருக்கும், சொல்லி கொடுத்தது நிறைய இருக்கு, ஆனா கேள்விக்கான பதில கரெக்டா குறிச்சு வச்சுக்கிட்டு எழுதணும் இல்லையா? அப்படித்தானே செஞ்சுட்டு வந்தோம் படிக்கும் போது. सही जवाब देना है। முழு புக்ல நிறைய இருக்கும், பேரா பேராவா இருக்கும். पूरे किताब में बहुत सारे वो पैराग्राफ ஒன் வேர்ட் क्वेश्चनக்கு ஒரே ஒரு வரியில எழுதுற மாதிரி பிராக்கெட்ல நம்ம போட்டு வச்சிருப்போம் இல்லையா? एक वाक्य में अगर उत्तर அந்த மாதிரி சில கேள்விகளுக்கு ஒரு வார்த்தையில தான் பதில் இருக்கு. कई सवाल को एक நீங்க யாருடைய பிள்ளைகள் கேட்டா சேனைகளின் கர்த்தர் நீங்க, ஆனா நம்ம பாடும் இந்த சேனைகளின் கர்த்தர் ராஜா பிள்ளைகள் நான் பாடணும். आप किसके बच्चे पूछेगा सेना का राजा। ஒருத்தரை பார்த்து கை கொடுத்துக்கிட்டோம், கரங்களை தட்டிக்கிட்டோம், ஒருத்தர் நேரா பார்த்துக்கிட்டோம், சொன்னோம் நீ ராஜாவின் பிள்ளை, தூதி தூதி தூதின்னு பாடணும். हम एक दूसरे को मुंह देखकर हाथ मिलाकर बोले कि आप राजाओं का ஏசு ராஜாவின் பிள்ளை, துதி துதின்னு பாடணும். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஏசு ராஜாவின் பிள்ளை, ஏசு சொன்னா நான் செய்ததை பார்க்கல இன்னும் பெரிய காரியங்களை செய்வீங்க. लेकिन यीशु राजा के बच्चे तो उनका कार्य से भी बढ़कर कार्य हम कर सकते हैं। ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசு அப்பாலே போனா பிசாசு. जब यीशु ने वो शैतान को भगाया तो वो दूर हट गया। ஆனா பவுல் கர்ச்சிப்பை கொடுத்து அனுப்பினாராம், கொண்டு போய் போடு. लेकिन पौलुस ने वो रुमाल को दिया, लेकिन போட்ட உடனே பிசாசு ஓடி போச்சான். डालने के बाद वो शैतान भाग गया। ஆமென், அல்லேலூயா. हालेलुया। போச்சா பயம்? போச்சு, ஓடி போச்சு. அப்போ இயேசுவோட அதிகமா செஞ்சாங்களா கம்மியா செஞ்சாங்களா? यीशु से अधिक किए कि वो कार्य कम किया? அல்லேலூயா. நம்மள அதிகம் செய்யத்தான் வச்சிருக்கிறாரு, हमें अधिक कार्य करने के அதற்காக நம்மள ட்ரெயின் பண்றாரு. इसलिए परमेश्वर हमें அதற்காக ட்ரெயின் பண்ற இடம் தான் சபை. वो इस्तेमाल करने के लिए रखा है। அல்லேலூயா. சுவிசேஷ கூட்டத்துல ட்ரெயின் பண்ண முடியாது, समाचार झुंड में हमें नहीं, ஒரு தீர்க்கதரிசி ட்ரெயின் பண்ண முடியாது, भविष्यवक्ता नहीं कर சபையில வைத்து அற்புதங்கள் அடையாளம் செய்யறவங்க ட்ரெயின் பண்ண முடியாது. अद्भुत और आश्चर्य कार्य करने சபையின் மெய்ப்பனை வைத்து தான் இந்த ட்ரைனிங். कलीसिया के सेवक को உபதேசிக்கப்படுகிறவன், उपदेश करने உபதேசிக்கிறவன் उपदेश देने
அந்த ரெண்டு பேருக்குள்ள நடக்க வேண்டியதான கிரியைகளை கர்த்தர் இந்த கலாத்தியர்ல எழுதி वो வைத்திருக்கிறார். दोनों मिलकर वो कार्य करने के लिए इस गलातिया की किताब में लिखा है। உபதேசத்தை கேட்டுட்டு சீஷர்கள் 12 பேர் போல, उपदेश को सुनकर वो 12 शिष्य नहीं चले गए। ஆனாலும் கோரஸா நாங்க யாரிடம் போவோம், நம்ம பாடின மாதிரியே பாடினாங்க. जैसे हम गीत गए हम किसके पास जाएंगे करके वो ஆனா गीत गाए 12 थे। பேரும் பாடினதை இயேசு கேட்டாரு. वो 12 लोग ने कहा वो हेलो। गीत को यीशु ने सुना। நம்ம எல்லாம் பாடுனது இயேசு கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. हम सब लोग मिलके गाए वो गीत को ஆவியானவர் यीशु मसीह ने கேட்டுட்டு தான் सुना है। இருக்கிறாரு. पवित्र आत्मा सुन रहा அப்ப है। இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? यीशु मसीह ने क्या कहा? ஆனாலும் உங்கள ஒருத்தன் பிசாசா இருக்கிறான். फिर भी आपके बीच में அதுக்கு एक கீழே உள்ள शैतान है। வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். उसके नीचे का जब वचन पढ़ेंगे तो 12 பேரும் அந்த பாட்டை தான் பண்ணாங்க. யாரிடம் சொல்லும், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு அப்படின்னு பேதுரு சொன்னது அப்படியே ஆமோதித்து ஆன்னு சொன்னாங்க. 12 लोग ने मिलकर कहा कि अनंत काल का जीवन आपके पास है करके उनके पीछे चले थे। என்ன மாதிரி ஆளை ஏமாத்தலாம்? अपने जैसे लोगों को फंसा सकते हैं। ए- का गीत का एक का मन देखा था। 11 பேருடைய மனசுல அந்த நித்திய ஜீவன் வசனத்தின் மேல, வார்த்தையின் மேல, அந்த நித்திய ஜீவன் மேல உண்மையாகவே ஆசை இருந்துச்சு. 11 लोग को वो अनंत काल का जीवन के ऊपर इच्छा था। ஆனா ஒருத்தனுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? लेकिन एक के अंदर मन के अंदर 30 வெள்ளி காசுக்காக அவரை காட்டி கொடுத்துட்டு கடைசியில பயன்படுத்தாம நான்று கொண்டு சேர்த்தான். 30 चांदी के सिक्के के लिए वो अपने आप को वो अपना आत्मा को खो दिया है। சபையின் மூலமாய் வெளிப்படுகிற நித்திய ஜீவ வசனங்கள் உபதேசங்களுக்கு கீழ்ப்படியாமல் வேறு விதமாய் உலக சிந்தையோடு கூட செயல்படுவீர்கள் என்று சொன்னால், अगर कलीसिया के उपदेश के अनुसार न चल के अपने हिसाब से करोगे तो நீங்க எவ்வளவு செல்வம் படைத்தவர்களா இருந்தால் அந்த செல்வம் உங்களுக்கு யாருக்கும் உதவாது. वो कितना भी आप वो इसके अनुसार आप चलेंगे तो वो किसी के लायक नहीं बनेगा। சாட்சியம் ஏற்படா. उसके लिए कोई गवाही भी नहीं रहेगा। யூதாசை நினைத்துக் கொள்ளுங்கள். युदास के बारे में आप याद करके देखिए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ உபதேசிக்கிறவர்களும் உபதேசிக்கப்படுகிறவர்களும் जो उपदेश देता है, சபைக்குள்ளே जो सुनता இருந்து है, कलीसिया में रहेगा। தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தணும். परमेश्वर के वचन को प्रकट करना है। இவ்வளவு நேரத்துக்கு வரை இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. अभी तक सिर्फ शुरुआत के इंट्रोडक्शन चल रहा था। இனிமே இன்னும் நிறைய அதுல இருந்து நிறைய விஷயம் இருக்குங்க. बहुत कार्य है। அதை பேச போனா இன்னும் 3 மணி நேரம் தேவைப்படும். उसके बारे में बताएगा तो और 3 घंटा लगेगा। அதனால இந்த இன்ட்ரோடக்ஷனே இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். ये शुरुआत का सारांश जो है वो आज काफी है। ஏதாவது இந்த இன்ட்ரோடக்ஷன் மனசுல பதிஞ்சிருக்கா? ஏதாவது ये जो शुरुआत का सारांश जो है आपके मन में कुछ फंसा है क्या? பதிஞ்சிருக்கா? ஏதாவது क्या आपके मन में कुछ है कि इस वचन के अनुसार? யாரு ரெண்டு கூட்டம்? कौन सा 2 झुंड है? சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குறவங்க சொல்றவங்க. அவர் ஈஸியா ஆன தமிழ்ல சொல்லிட்டார். டீச்சரும் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்ல சொல்ல போனா शिक्षक और उनका गुरुजी जो है उनके बच्चे। ஹிந்தில அப்படித்தான் இருக்கு இல்லையா? சிக்ஷன் தான் இருக்கு இல்லையா? உபதேசிக்கிறார்கள், உபதேசத்தை கொடுக்கிற ஊழியர்களும் जो उपदेश देने वाला जो शिक्षक सेवक है, உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசிகள், जो उपदेश को स्वीकार करने वाले वो विश्वासी लोग हैं हम लोग। இவங்களுக்குள்ள சில வர்த்தமானங்கள் இருக்கிறது. इनके अंदर जो है भेदभाव अंदर है। இதுவரையிலும் உபதேசிக்கிறவங்க யாரு, உபதேசத்தை கேட்கிறவங்க யாருன்றத நம்ம பார்த்திருக்கிறோம். उपदेश कौन देता है और उपदेश कौन सुनता है उसके बारे में अभी हम देखे हैं। இனிமே அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்கணும்ன்றத நம்ம அடுத்த வாரம் अभी பார்க்கலாம். उन दोनों के बीच में क्या चलना है, क्या कार्य होना है वो हम अगले हफ्ते देखेंगे। ஹல்லேலூயா. ஓகேவா? அது வரல இத தியானிங்க. तब तक इस वचन को आप ध्यान कर लीजिए। அது வரல இந்த வசனத்தை தியானிங்க. तब तक इस वचन को आप ध्यान कीजिए। மறுபடியும் இந்த வார்த்தைகளை இன்னும் நீங்க கேளுங்க. फिर से ये वचन को घर पे जाके सुनिए। என்னெல்லாம் மறுபடியும் ரினிவல் பண்ணி அந்த வசனத்தை வச்சு அதுல கீழே இன்னும் அடுத்தது இருக்குது இல்லையா? उसके नीचे और भी वचन அது है। என்னெல்லாம் இருக்கும்ன்றது யோசிச்சுட்டு வாங்க. और क्या हो सकता है करके आप सोच மாம்சத்துல யோசிக்கிறதை விட்டுட்டு ஆவியானவர்கிட்ட கேளுங்க. शरीर के अनुसार नहीं सोचे, पवित्र आत्मा के द्वारा सोचकर ஆவியானவர் உணர்த்துவார். पवित्र आत्मा आपको बताएगा। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. हालेलुया।
ரெண்டு கூட்டம் ரொம்ப முக்கியமானவர்கள். दो झुंड है वो बहुत महत्वपूर्ण है। அவர்களுக்காகத்தான் இயேசு வருகிறார். उनके लिए ही परमेश्वर आने ஒன்று वाला है, உபதேசத்தை கொடுக்கிறவர்கள், जो उपदेश को देता है, இன்னொன்று உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள். जो उपदेश को सुनता है उसके अनुसार चलने वाले। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. அப்போ உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினாமே, உமது நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தோமே, आपके नाम से शैतान को भगाया था, आपके नाम से हमने अद्भुत कार्य किया था, உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் கூட உரைச்சோமே. आपके नाम से हम भविष्यवक्ता भी किए थे। அவங்கள பத்தி என்ன சொல்லி இருக்குன்றத நீங்களே வாசித்துக்கங்க. उसके बारे में क्या है आप घर पे से पढ़कर आ सकते हो। அதுக்குன்னு எந்த சுவிசேஷகனும் எந்த தீர்க்கதரிசியும் எந்த அற்புத அடையாளங்கள் செய்யறவனும் பரலோகத்துக்கு போக மாட்டான்னு நான் சொல்லல. इसके लिए ऐसे भविष्यवक्ता करने वाले, अद्भुत काम करने वाले, सुसमाचार करने वाले ஆனால் नहीं செய்வதை செவ்வன செய்யலன்னா போக முடியாது. अगर जो काम करने वो सही से नहीं करेंगे तो वो स्वर्ग में ஏன்னா नहीं அப்படிப்பட்டவங்க தான் மலிஞ்சு போயிருக்காங்க. ऐसे बहुत लोग यहाँ पर அப்படிப்பட்டவங்க தான் வெளியில ஷோல தெரியுறாங்க. ऐसे लोग बहुत लोग हैं जो दिखावा दिखाने के लिए है। இப்போ ஒன்னு கேள்விப்பட்ட அது உண்மையா பொய்யா தெரியல. अभी एक बात को मैंने सुना, वो सच है झूठे नहीं ரொம்ப पता। பாட்டெல்லாம் எழுதி ரொம்ப பிரபலமாயி சொல்லலாம் கொஞ்ச நவர். இப்போ முதல்ல டைவர்ஸ் பண்ணி ரெண்டாவது ஒண்ணு பண்ண போறாருன்னு கேள்விப்பட்டோம். ஆராதனை இதுல அது உண்மையா பொய்யான்னு தெரியல. बहुत आराधना करके गीत लिखकर गाए हुए जो व्यक्ति है वो पहला शादी करके अभी छोड़कर दूसरा शादी करने वाले, ऐसे मैंने सुना हूँ। கேள்விப்பட்டீங்களா? ஆனா அது உண்மையா பொய்யா தெரியல. वो सच है ये झूठ है हमें नहीं पता, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். वो नहीं बताना चाहता हूँ, அதனால எச்சரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. लेकिन चेतावनी देने का समय है ये। ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே आज आने वाला जो गीत है நம்ம ரொம்ப நிதானிக்க வேண்டியது. हमें बहुत ध्यान पूर्वक देखना है, ஏன்னா क्योंकि இப்படிதான் ஆராதிக்கணும்னு எனக்கு இல்லை. ऐसा आराधना करना है ऐसे कोई नियम नहीं है। ஆராதனை யாருக்குன்னு தெரியல. आराधना हम किस लिए करते हैं वो भी नहीं पता है। அவருக்கு இது விருப்பம் தானானும் புரியல. क्या ये आराधना परमेश्वर அவர் चाहता है या ஏற்றுக்கொள்வாரா नहीं, மாட்டாரானும் தெரியல. वो उसे स्वीकार करेगा या नहीं वो भी नहीं पता। பயமா இருக்கு. डर लगता है உடைய வருகை ரொம்ப சமீபத்துல இருக்கு. क्योंकि परमेश्वर का आगमन जो है बहुत அதற்கான निकट கிரியைகள் है। எல்லாம் பெரும்பாலும் நடந்துகிட்டு இருக்கு. उनका जो क्रिया है वो सब हो गया है और कुछ चल रहा है अभी क्रिया। இந்த வருஷத்துல பாருங்க, எந்த வருஷம் எல்லாம் இந்த வருஷத்துல நிறைய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு என்னெல்லாம் ஆயிருக்கு பாருங்க. कई साल नहीं हुआ ऐसे, इस साल में देखो कितना भूकंप आया பர்மால, है। மியான்மர்ல, म्यांमार में देखो तो भूकंप आया है, அதுக்கப்புறம் வேற எங்க, நேபாளத்துலயா, வேற எங்க கூட ஆயிருக்கு. और कहीं तो भी हुआ है। இன்னொன்னு புதுசா கிறிஸ்தவம், யூதம், அப்புறம் இந்து மதம் மூன்றும் சேர்ந்து ஒரு புதிய மதம் உருவாக ஏற்கனவே அந்த பிளானு அதெல்லாம் வேதத்துலயும் அதுக்கான காரியங்கள் இருக்கு. அது இப்ப ரொம்ப மும்முரமாகவும் வெளியே வந்துட்டு இருக்கு. हिंदू मसीह के लोग यूदम बोल के ऐसे 3 जात के लोगों को एकत्रित करेंगे बोल के ऐसे प्लान चालू மூன்று है। விதமான கிரியைகளும் கிறிஸ்தவன்னு சொன்னா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அல்ல. मसीह मतलब पवित्र आत्मा के मसीह के लोग, சிலுவையை புடிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இன்னும் சிலுவையை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு अभी भी இருக்கிறவங்க. क्रूस को लेकर चलने वाले वो लोग, நாம அதெல்லாம் இல்லை. அவர் விட்டுட்டார், நம்மளும் விட்டுட்டோம். वो छोड़ दिया इसलिए हम भी वो சுமக்க क्रूस को வேண்டியதை छोड़ நம்ம दिए। சுமக்கிறோம். அது அப்பப்ப அந்த பாரத்தை அவர் இறக்கி வைக்கிறார். ஆமென். जो हम कठिनाई को उठाते हैं परमेश्वर उसे नीचे विश्राम दे देता ஆகவே है। எதெல்லாம் தீவிரமா நடக்குது அதெல்லாம் நடந்துகிட்டு வருது. जो कुछ कार्य होना है वो बहुत शीघ्र हो रहा है। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. ஆகவே நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். इसलिए हम जागरूक रहना है। சபைக்குள்ளே இருந்து நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும், உபதேசத்துக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியான உணர்த்துகிறார். அதற்கேற்றபடி நாம் இசைந்து நாம் செயல்பட்டு வருகைக்கு ஆயத்தப்பட हम வேண்டும். कलीसिया में रहकर परमेश्वर के उपदेश के अनुसार किस तरह हम आज्ञा का पालन करना है उसके अनुसार हमें चलना है। ஆகவே இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரத்திலே நாம் தியானிக்கலாம். इसके आगे की जो भाग है हम अगले हफ्ते को सुनेंगे। இப்போது நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம்மளை ஒப்பு கொடுப்போம். अभी हम खड़े रह के हम सभी लोग अपने आप को समर्पण करेंगे। தகப்பனே, உங்கள் அன்பின் கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். प्यारे परमेश्वर आपके हाथ में हम समर्पित करते हैं। உபதேசிக்கிறவன், जो उपदेश करता है, உபதேசத்தை கேட்கிறவர்கள் जो उपदेश को सुनता है, அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி वो कैसे
रहना है करता है। சில விஷயங்களை எங்களுக்கு சொல்லி कई கொடுத்திருக்கிறேன். कार्य को विषय को अपने हमें प्रकट இன்னும் किया அந்த है। கலாத்தியர் 6:6 மறைந்திருக்கக்கூடிய वो गलातिया की किताब में 6वां अध्याय 6 में जो छुपा हुआ वचन जो है, மறைபொருள்களை जो आपने छुपा के रखा வரும் हुआ நாட்களிலே है, எங்களுக்கு உணர்த்தி தாங்க. आने वाले दिन में अब हमें प्रकट அதுவரையிலும் அதை நாங்கள் தொடர்ந்து தியானிக்கும் எங்களுக்கு கிருபை तब தாங்க. तक हमें उसे लगातार मनन பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை பலப்படுத்தி நடத்தும். पवित्र आत्मा हमें बलवंत करके चलाइए। சபையாய் உபதேசிக்கிறவனும் உபதேசிக்கப்படுகிறவர்களும் அப்பா செய்ய வேண்டியதான காரியங்களை செய்து வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதால் உம்முடைய சத்தியத்தை நிறைவேற்ற கிருபை தாங்க. हम कलीसिया होकर इस झुंड के साथ उपदेश को सुनकर सुनने वाले बनकर हम उसके अनुसार हम चलने के लिए இயேசுவின் நாமத்தில் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல नाम से பிதாவே. हम समर्पित करते हैं, यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென். ஹல்லேலூயா. 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 என் ஆத்துமாவே உம்முடைய உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்துங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை வசன